வணக்கம் அனைவருக்கும் இலங்கையின் முதல் செய்தியாக நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கைகள் கொழும்புல நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையற்றோடு உங்களை சந்தித்து நான் சந்திக்கிறேன். அமெரிக்கா, ஐரோப்பா அது போன்ற மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி துறவோடாக இருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வணக்கம் சிந்துஜன். வணக்கம் நேற்று நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்திகளோடாக ஒன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நமது விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் ஒன்றிய தலைப்புச் செய்திகள். 68வது சுதந்திர தின கொண்டாட்டம் கொழும்பு காலிமுகத்திடலில். අද 68 වන නිදහස් දිනේදී ඔබේ ආදරණීය ප්‍රධාන මහජන සේවකයා විදියට, සේනාධිනායකයා විදියට, ජනාධිපතිවරයා විදියට මා මුළු මහ ජාතියට ප්‍රතිඥා දෙනවා. இன்றைய தேசிய சுதந்திர தின விழாவில் தமிழில் தேசிய கீதம். காணாமல் போனோர் மற்றும் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கில் கவன ஈர்ப்பு போராட்டம். கடந்த 48 மணித்தியாலங்களில் ஹேட்டனின் பல பகுதிகளில் தீ. இலங்கையின் 68வது சுதந்திர தின கொண்டாட்டம் கொழும்பு காலிமுகத்திடலில் இன்று கோலாகலமாக நடைபெற்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் சுதந்திர தின நிகழ்வு இடம்பெற்றது. ஒரே தேசம் மாபெரும் சக்தி எனும் துணைப்பொருளில் 68வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்பட்டது. காலிமுகத்திடலில் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் தேசிய நிகழ்வு இடம்பெற்றது. சுதந்திரம் பெற்றுத் தருவதற்காக போராடிய தேசிய வீரர்கள் மற்றும் படையினருக்கு கௌரவம் செலுத்தும் வகையில் 2 நிமிடங்கள் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. அதன் பின்னர் ஜனாதிபதி முப்படையினரின் மரியாதை அணிவகுப்பை ஏற்றுக்கொண்டார். இதன்போது 21 மரியாதை வேட்டுகளும் தீர்க்கப்பட்டன. பிரதமர் ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தர், ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா, முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க, முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசவின் மனைவி ஹேமா பிரேமதாச, அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் வெளிநாட்டு தூதுவர்கள் உள்ளிட்ட பலரும் சுதந்திரத்தின் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டின் சுயாதீனம், இறைமை மற்றும் மக்களின் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையில் தாம் செயற்படுவதாக ஜனாதிபதி இதன்போது உறுதி வழங்கினார். 48 අපේ රටේ ජනතාව බලාපොරොත්තු නිදහසක් 68 වසරකට පසුව අද අපේ රටේ බලාපොරොත්තු වන නිදහසක් මේ දෙක අතරේ පුළුල් වෙනසක් තිබෙන බව මා විශ්වාස කරනවා. 1948ஆம் ஆண்டு எமது நாட்டு மக்கள் எதிர்பார்த்த சுதந்திரத்துக்கும் 68 வருடங்களின் பின்னர் இன்று நாம் எதிர்பார்க்கும் சுதந்திரத்துக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் இருக்கிறது என்று நான் நம்புகின்றேன். 30ஆம் அல்லது 40ஆம் நூற்றாண்டுகளில் சமயம், இனம், கலாச்சாரம் என்ற வேறுபாடு என்று அனைவரும் ஒன்றிணைந்து மேற்கொண்ட போராட்டத்தில் கிடைத்த வெற்றியின் பின்னர் எமது நாட்டை கட்டியெழுப்பும் செயற்பாட்டினை நோக்கும் போது இன்று 68 வருடங்கள் கடந்துள்ளன. எமது நாட்டை ஆக்கிரமித்திருந்தவர்கள் எமது நாட்டில் விட்டுச் சென்ற பிரச்சனைகளை நாம் தீர்த்துள்ளோமா என்பதனை எமது மனச்சாட்சியிடம் கேட்க வேண்டும். இனங்களுக்கிடையில் ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை ஏற்படுத்துவதற்கான செயற்பாடுகளை நாம் செய்திருந்தால் 80ஆம் ஆண்டுகளில் ஆரம்பத்தில் யுத்தம் ஏற்பட்டிருக்காது.
அவ்வாறு உரிய முறையில் செயற்பட்டிருந்தால் 26 வருட கால மிலேச்ச பயங்கரவாத யுத்தத்தை எதிர்நோக்க வேண்டியிருக்காது என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. எனவே சுதந்திரம் என்னும் வார்த்தையின் அர்த்தத்தை புதிய நோக்கில் பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானது. மிகவும் விரிவான சுதந்திரம் என்னும் வார்த்தை நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரதும் பாரிய சவாலாக உள்ளது. நாம் இன்று ஜனநாயகம் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு யுகத்திலே வாழ்கின்றோம். இது மன்னர்கள் ஆட்சி செய்யும் யுகம் அல்ல. 26 வருட மிலேச்ச பயங்கரவாத முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. எனினும் யுத்தத்தின் பின்னர் மேற்கொள்ள வேண்டிய செயற்பாடுகளை உரிய முறை நிறைவேற்றாமையின் பிரதிபலனாக ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் ஊடாக இலங்கை தொடர்பில் பல பிரேரணைகள் முன்வைக்கப்பட்டன. இது குறித்து சிலர் தவறான விடயங்களை தெரிவிக்கின்றனர். நான் தெளிவாக ஒரு விடயத்தை கூற வேண்டும். எமது நாட்டின் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையிலே நாம் அந்த பிரேரணையை எதிர்கொள்கின்றோம். எமது நாட்டு மக்களின் கௌரவத்தையும் முப்படையின் கௌரவத்தையும் பாதுகாக்கும் வகையை நாம் செயற்படுகின்றோம். குறுகிய காலத்தில் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளும் நோக்கில் செயற்படும் அரசியல் பிரதிவாதிகள் இந்த பிரேரணையை செயற்படுத்தும் விதம் தொடர்பில் தவறான விடயங்களை கூறி வருகின்றனர். அந்த பிரேரணையை நடைமுறைப்படுத்துவதனூடாக சுதந்திரம், ஜனநாயகம் மற்றும் தேசிய நல்லிணக்கம் என்பன இந்த நாட்டில் உறுதிப்படுத்தப்படுகின்றது என்பதனை நான் தெளிவாக கூற வேண்டும். இன்றைய 68வது சுதந்திர தின நிகழ்வில் நான் ஒரு உறுதிமொழியை வழங்குகின்றேன். மக்கள் சேவகன் என்ற வகையில், ஜனாதிபதி என்ற வகையில் இவை அனைத்தையும் நிறைவேற்றும் போது நாட்டின் உரிமையை பாதுகாப்பேன் என்று நான் கூற விரும்புகின்றேன். அரசாங்கத்தின் கௌரவத்தையும் முப்படையின் கௌரவம் மற்றும் ஒட்டுமொத்த மக்களின் கௌரவத்தையும் பாதுகாத்து அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு எமது அரசாங்கம் செயற்படும் என்பதனை நான் உறுதியாக கூறுகின்றேன். தற்போதைய அரசாங்கத்தின் செயற்பாடுகள் தொடர்பிலும் ஜனாதிபதி இங்கு கருத்து தெரிவித்தார். ஊழல், மோசடி மற்றும் வீண்விரயத்தை குறைப்பதற்கு நாம் அரசாங்கம் என்ற வகையில் எடுக்க முடியுமான நடவடிக்கைகளை எடுத்து வருவதுடன் அதற்கு வெற்றிகரமான பதில் கிடைத்துள்ளது. இந்த நாட்டில் நாம் தற்போது பூர்ண ஊடக சுதந்திரத்தை வழங்கியுள்ளோம். உயர்மட்டத்தில் அந்த சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. ஊடகத்துறையில் செயற்படும் புத்திஜீவிகள், மனித நேயமுள்ளவர்கள் ஒழுக்கத்துடன் தமது ஊடகங்களை கையாளுவதற்கே அந்த சுதந்திரம் வழங்கப்பட்டுள்ளது. அந்த சுதந்திரத்தை குறிக்கோளின்றி பயன்படுத்தினால் எதிர்காலத்தில் எமக்கு பிறகு வருவோரினால் அந்த சுதந்திரம் பறிக்கப்படுவதற்கு இடம் உள்ளது. நாம் வழங்கியுள்ள சுதந்திரம் மற்றும் ஜனநாயக உரிமைகளை அனுபவிக்கும் போது புத்தி சாதுரியம், பொறுமை மற்றும் அர்ப்பணிப்புடன் செயற்படுமாறு குறிப்பாக அரசியல் எதிர்த்தரப்பினருக்கு இங்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ඒ කාර්යයන් සඳහා කැපවෙන ලෙස විශේෂයෙන්ම දේශපාලන ප්‍රතිවාදීන්ටම මේදී සඳහන් කරන්න කැමතියි. விமானப்படை, கடற்படை, ராணுவம், போலீசார் மற்றும் சிவில் பாதுகாப்பு படைகளின் சுமார் 8000 வீரர்கள் 68வது சுதந்திர தின அணிவகுப்பில் கலந்து கொண்டிருந்தனர். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ளும் இந்த நிகழ்விலே படை பிரிவுகளின் அணிவகுப்புகள் இப்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஒரே தேசம் மகாசாரணி என்பது இந்த தேசிய சுதந்திர விழாவின் தனிப்பொருளாக அமைகின்றது. சந்தர்ப்பத்தில் முப்படைகளின் தளபதிகள் இப்பொழுது அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். புரோகமன் டாக்டர் கமன்கன் அணிவகுப்பின் சமாச்சார வந்துட்டு உதகங்கா பலகாரங்களுடைய நிர்வாகமான இம்முறை சுதந்திர தின தேசிய நிகழ்வில் தமிழ் மொழியிலும் தேசிய கீதம் பாடப்பட்டது.
சுதந்திர தின வரலாறு தொடர்பில் நியூஸ் ஃபர்ஸ்ட் கொண்டு வரும் விசேட தொகுப்பு அடுத்து. 1505 ஆண்டு நவம்பர் மாதம் போர்த்துகேய கொடிகளுடன் கப்பல்கள் கொழும்பு கடலில் நங்கூரமிட்டன. பல நூற்றாண்டு காலமாக ரம்மியமான இந்த தீவின் கௌரவமான சுதந்திரத்தை முடிவுக்கு கொண்டு வருவதாக இந்த கப்பல்களின் வரவு அமைந்தது. கொழும்பில் உள்ள கட்பாறைகளில் தனது மன்னரின் சுவட்டை பதித்து இந்த நாட்டின் இறையாண்மைக்கு லொரன்சோடி அல்மேடா துரதிருஷ்டவசமான அடையாளத்தை இட்டு சென்றார். 1517 ஆண்டில் மீண்டும் வந்த போர்த்துகேயர் இலங்கையின் கரையோர பிரதேசங்களின் அதிகாரத்தை தன்வசப்படுத்திக் கொண்டார்கள். ஒரு நூற்றாண்டுக்கும் அதிகமான காலமாக தனது அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொண்ட போர்த்துகேயருக்கு 1655 செப்டம்பர் மாதம் ஜெரால்ட் ஹல்ப் தலைமையிலான ஒல்லாந்தர் ஆக்கிரமிப்பினால் சவால்களை சந்திக்க நேர்ந்தது. அன்று ஆரம்பித்த ஒல்லாந்தர் யுகத்தை முடிவுக்கு கொண்டு வந்து கிறிஸ்துவுக்கு பின் 1796 ஆண்டில் ஆங்கிலேயர்கள் நாட்டை ஆக்கிரமித்து அதிகாரத்தை உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். எகலே போல மகா நிலைமையின் ஒத்துழைப்பை மிகவும் தந்திரமாக தன்வசப்படுத்திக் கொண்ட ஆங்கிலேயர்கள் கண்டி ராசதானியை கைப்பற்றி 1815 ஆண்டு மார்ச் மாதம் 2ஆம் தேதி ஒப்பந்தத்தின் ஊடாக நாட்டின் உரிமையை பெற்றுக் கொண்டனர். இன்றுடன் 201 ஆண்டுகளுக்கு முன்னர் 1815 ஆண்டில் ஒற்றுமையின்மையினால் இழந்த சுதந்திரம் அனைத்து இனங்களின் ஒற்றுமையினால் 1948 ஆண்டு பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதி இலங்கைக்கு மீண்டும் கிடைத்தது. தேசிய நல்லிணக்கம் சகோதரத்துவத்தின் ஊடாக ஒரே நாடு ஒரே இனத்தை கட்டியெழுப்புவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன விடுத்துள்ள சுதந்திர தின செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாய்நாட்டின் மரபுரிமையை தேசிய மரபுரிமையாக்கி இலங்கையை மீள் நிர்மாணிப்பதற்கு தாம் உள்ளிட்ட தமது அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குறிப்பிட்டுள்ளார். மதகுல பேதங்களை மறந்து மனித உறவுகளை வெளிப்படுத்திய சமூகம் ஒன்றை கட்டியெழுப்பது தமது நோக்கம் என ஜனாதிபதி தமது வாழ்த்துச் செய்தியில் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேசத்தின் முன்னிலையில் மனித உரிமைகளை பாதுகாக்கும் சுதந்திர மற்றும் கௌரவமான நாடாக நாட்டின் அடையாளத்தை உறுதிப்படுத்துவதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள சுதந்திர தின வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். சட்டம், சமத்துவம் மற்றும் நல்லிணக்கம் இவற்றை பாதுகாத்து வளமான பொருளாதார சூழலை நாட்டில் கட்டியெழுப்ப வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை அரசாங்கம் உரிய முறையில் முன்னெடுப்பதாகவும் பிரதமர் தனது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் அபிவிருத்தி நிமித்தம் அனைத்து பிரஜைகளும் அர்ப்பணிப்புடன் செயற்பட இன்றைய நாளில் உறுதி பூண வேண்டும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்க விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு 690 கைதிகள் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் கீழ் இன்று விடுதலை செய்யப்பட்டனர். வலிக்கடை, மகர, குருவிட்ட, களுத்துறை, மாத்தறை, பொலனறுவை, மட்டக்களப்பு உள்ளிட்ட 31 சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த 690 கைதிகள் இன்று விடுதலை செய்யப்பட்டனர். சிறு குற்றங்கள் இழைத்தவர்கள் மற்றும் அபராதம் செலுத்த முடியாமல் இருந்தவர்களை இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்தது. இவர்களுள் 13 பேர் பெண் கைதிகள் என்பது குறிப்பிடத்தக்கது. மாத்தறை சிறைச்சாலையில் இருந்தே அதிகளவிலான கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மாத்தறை சிறைச்சாலையிலிருந்து 67 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் குறிப்பிட்டது. 68வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. நாட்டின் முதலாவது பிரதமர் DS சேனநாயக்கவின் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் உள்ள உருவச்சிலைக்கு இன்று காலை மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. கொள்ளுப்பிட்டி பொல்வத்த ஸ்ரீ தர்மகீர்த்திராம விகாரையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு சமய வழிபாடுகள் இடம்பெற்றன. இதில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். கொச்சிக்கடை ஸ்ரீ பொன்னம்பலவானேஸ்வரர் ஆலயத்தில் இன்று சுதந்திர தினத்தை முன்னிட்டு விசேட பூஜைகள் இடம்பெற்றன. இதில் அமைச்சர் DM சுவாமிநாதன் கலந்து கொண்டிருந்தார். இதேவேளை பொஞ்சி பொருளையில் உள்ள தேவாலயத்தில் நடைபெற்ற சமய நிகழ்வில் அமைச்சர் ஜான் அமரதுங்க கலந்து கொண்டிருந்தார். கொழும்பு 12 ஆட்டுப்பட்டி தெருவில் உள்ள இலங்கை கிறிஸ்தவ திருச்சபையிலும் விசேட திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டது. சுதந்திர தினத்தை முன்னிட்டு மருதானி ஜும்மா பள்ளி வாசலிலும் இன்று விசேட துவா பிரார்த்தனைகள் இடம்பெற்றன. 68வது சுதந்திர தின கொண்டாட்டங்கள் வடக்கு, கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றன. யாழ் மாவட்ட செயலகத்தில் சுதந்திர தின நிகழ்வுகள் இடம்பெற்றன. யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர்.
இதேவேளை முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வுகள் எமது கேமராவில் இவ்வாறு பதிவானது. கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வின் போது உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்வில் கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர், ராணுவ அதிகாரிகள், பாடசாலை மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். வவுனியாவில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வில் மத அனுஷ்டானங்களின் பின்னர் தேசிய கொடி ஏற்றப்பட்டது. சுதந்திர தின நிகழ்வுகள் மட்டக்களப்பு மாவட்ட செயலகத்தில் அரசாங்க அதிபர் தலைமையில் நடைபெற்றன. இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சுதந்திர தின நிகழ்வுகள் எமது கேமராவில் பதிவானது. நாங்கள் இறுதிகளுக்கான அந்த 68வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு கிண்ணியா பிரதேச செயலகத்தின் ஏற்பாட்டில் சிறப்பான நிகழ்வுகள் இடம்பெற்றன. புத்தளம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வின் போது நாட்டுக்காக உயிர்நீத்தவர்களை நினைவு கூர்ந்து 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. ஹட்டன் தரவளை மேற்பிரிவு கிராமிய அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் சுதந்திர தின நிகழ்வுகள் தரவளை மேற்பிரிவு கோயில் திடலில் நடைபெற்றது. இதன்போது விசேட பூஜைகளும் இடம்பெற்றன. இந்த நிகழ்வில் அரசு அதிகாரிகள், போலீஸ் உத்தியோகத்தர்கள், பொதுமக்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். காணாமற் போனவர்கள் மற்றும் தமிழ் அரசியல் கைதிகளுக்கு நீதி கோரி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இன்று கவனஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. வடக்கில் யாழ்ப்பாணம் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் இந்த கவனஈர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் நடைபெற்ற கவனஈர்ப்பு போராட்டத்தை காணாமற் போனவர்களின் குடும்பங்களின் சங்கம் மற்றும் மன்னார் பிரஜைகள் குழு ஆகியன ஏற்பாடு செய்திருந்தன. இந்த கவனஈர்ப்பு போராட்டத்தில் காணாமல் போனவர்களின் உறவினர்கள், சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். 68வது சுதந்திர தினம் கொண்டாடப்படும் நிலையில் இலங்கையில் காணாமல் போனோர் மற்றும் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. திரும்பி பாக்குறது ஐயா, இங்க காண்ற உள்ளே இல்ல. ஐயோ, எந்த உள்ளதானே எந்த உள்ளதான் நிக்கிறாரு. இப்ப இருக்கிற வரவே எந்த உள்ள நிக்கிற மாதிரி ஐயா, எந்த கண்ணுங்கல்ல எந்த ஐயா, எந்த குஞ்சுகளை குழந்தை ஐயா, எந்த உள்ளே குழந்தைங்க எல்லாத்த உள்ளதா. ஐயோ, எங்களுக்கு சுதந்திரமே இல்ல ஐயா, சுதந்திரம் இல்லை ஐயா, தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் இல்லையா. ஐயோ, எங்களுக்கு சுதந்திரம் கைதுக்கு ஐயோ, விடுதலை விடுதலை என்றாங்க. ஐயோ, தமிழருக்கு விடுதலையே இல்ல. மருமகன், மகள், 3 பேர பிள்ளைகளையும் நான் கடைசி நேரம் கொண்டு ராணுவத்திட்ட ஒப்படைச்ச. நான் இந்த பிள்ளைகளை அங்கே தாங்கும். இந்த பிள்ளை கொஞ்சம் காலம் குறைஞ்ச பிள்ளைதான். இந்த பிள்ளை எங்க இருந்தாலும் நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த பிள்ளையை கொண்டு தாங்க ராணுவ தான் எனக்கு இந்த பிள்ளை. எங்களுடைய கண்ணீருக்கு பதில் வேண்டும். எங்களுடைய உறவுகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். எங்களுக்கு எந்த ஒரு ஆணைக்குழுக்களும் தேவையில்லை. ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு அவகாசம் தேவையில்லை. எங்களுடைய பிள்ளைகள் விடுவிக்கப்பட வேண்டும். அவர்கள் உயிரோடு இருக்கின்றார்கள். யுத்தம் முடிந்த பிற்பாடு நாங்கள் கையளித்த பிள்ளைகள். இந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரனும் கலந்து கொண்டிருந்தார்.
இதேவேளை காணாமல் போனோர் உறவுகள் வவுனியாவில் இன்று முற்பகல் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். வவுனியா நகர சபைக்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கருப்பு துணிகளை கட்டியவாறு காணாமல் போனவர்களின் உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஓமந்து சோனச்சாவடியில் வச்சு கையளிச்ச புள்ளிகளங்க அவன் கணவன் இறங்கேண்டது இதுவரைக்கும் இல்லை. இந்த காணாமல் போனவர்களுக்கோ அரசியல் கைதிகளுக்கோ நமது சமூகத்துக்கோ ஆக்கப்பூர்வமான எந்த விதமான நல்ல ஒரு நடவடிக்கையும் இன்று ஆட்சிக்கு வந்த இந்த நல்லாட்சி அரசு இன்னும் மேற்கொள்ளவில்லை. முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்துக்கு முன்பாக காணாமல் போனோரின் உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பல வருடங்களாக காணாமல் போன உறவுகளை கண்டறிவது தொடர்பில் அரசாங்கம் இதுவரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை முன்னெடுக்கவில்லை என தெரிவித்து ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அவன் மூத்த பிள்ளை குடும்பத்துல அவனோட வருமானம் தாங்களுக்கு 4 பொம்பளை பிள்ளைகள். இந்த பிரச்சனையால அப்பா படுத்த உடக்கி வந்து கையங்காரம் விழுத்து சொல்ல முடியாது. முடிவு வேண்டும் சொல்லிக்கு. இதேவேளை காணாமல் போன தமது உறவினர்களை தேடித் தருமாறு வலியுறுத்தி மன்னாரிலும் ஆர்ப்பாட்டம் ஒன்று இடம்பெற்றது. மன்னார் பிரஜைகள் குழுவினரால் இந்த ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரான சார்ல்ஸ் நிர்மலநாதனும் கலந்து கொண்டிருந்தார். அம்பாறை திருக்கோவில் விநாயகபுரம் மாணிக்க பிள்ளையார் ஆலயத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. காணாமல் போன உறவுகளை கண்டுபிடித்து தருமாறு வலியுறுத்தி காணாமல் போனவர்களின் உறவுகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புது அரசாங்கம் வந்து இன்னும் ஒரு அவங்களால உங்களை காணாமக்கப்பட்டவர்களுக்கு நல்ல முடிவு வரும் என்றதெல்லாம் பொய்க்காதான் தெரியுது. முடிவின் நம்பரையில் எத்தனை ஆர்ப்பாட்டம் எடுத்திருக்கிறோம். தமக்கு நீதி கோரி காணாமல் போனவர்களின் உறவுகள் இன்று முற்பகல் மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு காந்தி பூங்காவிற்கு முன்பாக இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. வாழ்க்கைக்கு என்ன சுதந்திரம் கிடைச்சிருக்கிறது கேட்கறதுக்காகத்தான் நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்து நிற்கிறோம். இன்றைக்கு எங்களோட உறவுகளை நாங்கள் துளைச்சு போட்டு இந்த புரிசனை பிள்ளைகளை துளைச்சு போட்டு நாங்கள் வந்து இன்றைக்கு நான் ரோட்ல நிற்கிறோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ப. இணையத்துடன் கலந்து கொண்டிருந்தார். காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து தருமாறு கோரியும் சம்பூர் மீள்குடியேற்றத்தை வலியுறுத்தியும் திருகோணமலையில் இன்று ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. திருகோணமலை இந்து கலாச்சார மண்டபத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தினை திருகோணமலை தமிழ் சிவில் சமூக அமைப்புகளின் ஒன்றியம் இன்று ஆர்ப்பாட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தது. ரணில் விக்ரமசிங்கே வந்து சொல்லியிருக்கிறார், எமது உறவுகள் வந்து காணாமலாக்கப்பட்ட உயிருடன் இல்லை என்பதை கூறியிருக்கிறார். இதை நாங்கள் வன்மையாக கண்டிப்பதுடன் நாட்டில் யுத்தம் முடிவுக்கு வந்துள்ள நிலையிலும் புனர்வாழ்வு வழங்கப்பட்டுள்ள முன்னாள் போராளிகளின் வாழ்க்கை இன்னமும் போராட்டத்திற்கு மத்தியிலேயே தொடர்கின்றது. வவுனியா புளியங்குளத்தை சேர்ந்த பொன்னுசாமி கஜந்தன் இறுதி யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் கைது செய்யப்பட்டார். சுமார் 2.5 வருடங்கள் புனர்வாழ்வு வழங்கப்பட்டதன் பின்னர் கடந்த 2012ஆம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்டார். யுத்தத்தின் வடுக்களை உடலிலும் மனதிலும் சுமந்து போராட்டத்திற்கு மத்தியில் நாட்களையும் நகர்த்தி வருகின்றார் கஜந்தன். 5 சகோதரர்களுடன் பிறந்த இவர் புகையிரத கடவை காப்பாளராக வேலை செய்து அதன் மூலம் கிடைக்கும் 7,500 ரூபாய் மாதாந்த சம்பளத்தில் தனது குடும்பத்தை கொண்டு செல்கின்றார். தனக்கு புகைப்படத் துறையில் மிகுந்த அனுபவமும் திறமையும் இருந்தும் அதற்கான வசதிகள் இல்லை என கவலை வெளியிடுகின்றார் கஜந்தன். கடந்த காலத்தில் செய்த தொழிலை மீள செய்ய முடியாத நிலைமை எனக்கு இருந்தது. சரியான இந்த குடும்பம் வந்து பறியப்பட்ட நிலை இப்பயும் இருந்து கொண்டிருக்கு. இப்படியே வேலைக்கு அங்கே இன்னொரு இடம் சென்றும் எனக்கு சரியான தொழில் வாய்ப்பு, எனக்கு பழக்கப்பட்ட தொழில் வாய்ப்பு கிடைக்கல. அதன் பிறகு வந்து நான் சுயமாக கற்றுக்கொண்டு புகைப்படத்துறையில வேலை செய்ய கொண்டிருக்கப்போ அந்த தொழில் எனக்கு சரியான மூலதனத்தை விட்டு தராப்படியா அரச வேலை ஒன்று கிடைக்கும் நம்பிக்கையில் இருக்க தான் அப்போ எனக்கு வந்து புகையிரத கடவையால் தற்காலிக புகையிரத கடவையில நான் வேலைக்கு வந்தேன். 2 வருடங்களாகியும் எங்களுக்கு இன்று மட்டும் எந்த ஒரு நிரந்தர நியமனமோ அல்லாது நியமனத்திற்கான விண்ணப்பங்களோ ஒட்டிக்கொள்ளப்படவில்லை. அதிகாரிகளால் புனர்வாழ்வு வழங்கப்பட்டதன் பின்னர் வழங்குவதாக குறிப்பிட்ட மாதாந்த கொடுப்பனவு எதுவும் இவருக்கு கிடைக்கப்பெறவில்லை. யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வீதிகளையும் கட்டடங்களையும் புனர் நிர்மாணம் செய்து வரும் அதிகாரிகள் போரின் தாக்கத்திலிருந்து இன்றும் விடுபடாமல் இருக்கும் முன்னாள் போராளிகள் தொடர்பில் கரிசனை கொள்ளாமை கவலைக்குரியதே. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள யோஷித்த ராஜபக்சவை பார்வையிடுவதற்காக அவரது தாய் ஷிராந்தி ராஜபக்ச இன்று வெலிக்கடை சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார்.
CSN தொலைக்காட்சியில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடி தொடர்பில் போலீஸ் நிதி மோசடி விசாரணை பிரிவு மேற்கொண்ட விசாரணையை அடுத்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச உள்ளிட்ட 5 கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். அவர்களை பார்ப்பதற்காக இன்றும் ஷிரந்தி ராஜபக்ச விலக்கட சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார். 68வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அறிக்கை ஒன்றை விடுத்துள்ளார். ராணுவ வீரர்களின் அர்ப்பணிப்பினால் 2009ஆம் ஆண்டின் மே மாதத்தில் பிரிவினைவாத பயங்கரவாதத்தை தோற்கடிக்க முடிந்ததாக முன்னாள் ஜனாதிபதி தமது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். சுதந்திரம் வெற்றி கொள்ளப்பட்டதை அடுத்து அதனை எப்போதும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் மஹிந்த ராஜபக்ச குறிப்பிட்டுள்ளார். தனது மகன் உள்ளிட்ட சிலர் சிறையிடப்பட்டுள்ள நிலையில் தனது குடும்பத்தையே கைது செய்தாலும் நாட்டின் பூரண சுதந்திரத்தை மீள ஸ்தாபிக்கும் திட்டத்திலிருந்து பின்வாங்கப் போவதில்லை எனவும் முன்னாள் ஜனாதிபதி மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 48 மணித்தியாலங்களில் ஹட்டனின் சில பகுதிகளில் தீ விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியின் வடவளை புட்லாண்ட் பிரதேசத்தில் உள்ள காடொன்றில் இன்று பகல் தீ பரவியது. தீயினால் 4 ஏக்கருக்கும் அதிகமான பிரதேசம் அழிவடைந்ததாக எமது செய்தியாளர் கூறினார். இதேவேளை ஹட்டன் மஸ்கிலியா வீதியின் வரராஜா பிரதேசத்திலும் தீ பரவியுள்ளது. மூங்கில்கள் அதிக அளவு காணப்படும் பகுதி ஒன்றிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. தீயினால் 100க்கும் அதிக மூங்கில் மரங்கள் அழிவடைந்துள்ளன. இதேவேளை ஹட்டன் டெவோன் சரணாலயத்திலும் நேற்று மாலை தீ பரவியது. தீயினால் 10 ஏக்கர் நிலப்பரப்பு அழிவடைந்துள்ளதுடன் மிருகங்களை வேட்டையாடுவதற்காக தீ வைத்திருக்கலாம் என பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அதிக வறட்சியான காலநிலையும் இதற்கு காரணமாக அமையலாம் எனவும் எமது பிராந்திய செய்தியாளர் கூறினார். கடந்த 5 காடுகளுக்கு தீ வைக்கும் சம்பவங்கள் அதிக அளவில் இடம்பெற்று வருகின்றன. 2 நோக்கங்களுக்காக காடுகளுக்கு தீ வைக்கப்படுகின்றன. காடுகளில் உள்ள விலங்குகளை வேட்டையாடுவதற்காகவே பெரும்பாலும் இந்த செயலில் ஈடுபடுகின்றார்கள். அத்தோடு காடுகளில் உள்ள ஜீவராசிகள் மற்றும் தாவரங்களை கடத்தும் நோக்கத்துடனும் கடத்தல்காரர்கள் காடுகளுக்கு தீ வைக்கின்றார்கள். இதுகுறித்து புதிதாக சிந்தித்து தடுப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டால் மாத்திரமே எதிர்காலத்திற்காக காடுகளை பாதுகாப்பதற்கான வாய்ப்பு எமக்கு கிடைக்கும். செரிங்கோ குழுமத்தின் அதிபராகவிருந்த லலித் கொத்தலாவலவின் மனைவியான சிசிலியா கொத்தலாவல குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தை வைத்து இந்த பிற்பகல் தமது அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட சிசிலியா கொத்தலாவல குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டதாக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் எம் ரணசிங்க குறிப்பிட்டார். லண்டனிலிருந்து நாடு திரும்பிய போதே அவர் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளதாக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். அதுதோடு நியூஸ் ஃபர்ஸ்ட் என்ற தினத்திற்கான இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.